ஸோ சீரியல் நெக்கான எபிசோடில் கோமதி வந்து அவங்க பசங்க எல்லாத்தையும் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. ஆனால் பாண்டியனுக்கு வந்து இது வேணுமா அது வேணுமான்னு எதுவுமே சொல்லி கேட்க மாட்டாங்க. பாண்டியன் வந்து இது எல்லாத்தையுமே கோவமாக தான் வச்சுட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் பழனி வீட்டுக்கு வருவாரா, வீட்டுக்கு வந்து நாளைக்கு குமாருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்டே சொல்லுவாங்க. அரசி ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். சரி அவன் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கோமதி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் குமார் வீட்டுக்கு வந்து எல்லாருமே என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்களா. அப்போ குமார் மூஞ்சி வந்து டல்லாகவே இருக்கும். ஆனால் மாப்பிளைக்கு வெக்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே கலாய்ச்சிட்ருப்பாங்க. பொண்ணோட அப்பா வந்து வருவார். நீங்கள் வந்து எங்ககிட்ட போய் சொல்லிட்டீங்க, எங்கள் பொண்ணை பற்றி நாங்கள் எல்லாமே சொன்னோம், உங்கள் பையனுக்கும் உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, எப்படி எங்கள் பொண்ணை நான் தர முடியும், அதனால் தர முடியாது, இது என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் பழனி வந்து கோமதி வீட்டுக்கு வருவாரா. என்னடா இந்த டைமில் வந்திருக்கேன், என்கேஜ்மெண்ட்டுக்கு போகலையான்னு சொல்லி கேட்டால் இல்லைக்கா நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஃபேஸ் வந்து சிரித்த மாதிரி இருந்தோன்னு பழனி டவுட் பட்டு கேட்குறாரு. என்ன அரசிமா காலையில் டல்லாக இருந்தால் இப்போ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் வந்து மீனா கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ மாமா நேற்று கோயிலில் உங்கள் கூட ஒரு பொண்ணை பார்த்தேன்னு அப்படின்னு சொல்லும்போது அது என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தங்கமயிலை பற்றி ஏதோ பேச வருவாங்களா, ஆனால் அவளை பற்றி பேசாது, இப்போ தான் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.